உங்க குடும்பத்துல யாராவது மனநல பிரச்சனைக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு மனநல பிரச்சனைன்றது ஒரு நிறைய இருக்கு. அதாவது டிப்ரெஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, ஓசிடி இருக்கு, ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சைக்காட்ரிஸ்ட் அட்வைஸ் இல்லாம இதை நிப்பாட்டக்கூடாது. இன்கேஸ் அப்படி நிப்பாட்டினா அதுக்கான வர பின்விளைவுகள் எல்லாம் ஒரு குவாலிட்டியான லைஃப் அவங்க வாழ்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குமே தவிர அவங்க கீழே தள்ளுறதுக்கு எந்த ஒரு சைக்காட்ரிஸ்டும் மாத்திரை கொடுக்க போறது. உங்க குடும்பத்துல யாராவது மனநல பிரச்சனைக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ நான் ஏன் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் ஆக்சுவலா என்கிட்ட பர்சனலா கேட்டாரு, சார் எனக்கு மனநல பிரச்சனை இருக்கு, எனக்கு அது தெரியுது, அதுக்கான மாத்திரை எடுத்து நான் நிம்மதியா இருக்கேன், அதை எடுத்து நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என் வீட்டில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்காம இதை ஏன் நீ எடுத்துக்கிட்டே இருக்க, இதை நிப்பாட்டிடு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. இதை பத்தின ஒரு வீடியோ போடுங்க சார்னு சொன்னதுனாலதான் இந்த வீடியோவே நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனநல பிரச்சனைன்றது ஒரு நிறைய இருக்கு. அதாவது டிப்ரெஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, ஓசிடி இருக்கு, ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக டேப்லெட்ஸ் தேவைப்படும், ஒவ்வொரு டியூரேஷனில் டேப்லெட்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் அந்த பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாத்திரை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த சதவீதமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மாத்திரை விட்டு விட்டு எடுக்கும்போது அந்த பிரச்சனை, அதாவது மனநல பிரச்சனையோட வீரியம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் எல்லா டாக்டர்ஸும் எல்லா சைக்காட்ரிஸ்டும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு டாக்டரோட அட்வைஸ், அதாவது சைக்காட்ரிஸ்ட் அட்வைஸ் இல்லாமல் இதை நிப்பாட்டக்கூடாது. இன்கேஸ் அப்படி நிப்பாட்டினா அதுக்கான வர பின்விளைவுகள், அதாவது இந்த மாத்திரை நிப்பாட்டுறதுனால வர பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிற நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மித்ஸ் ஆக்சுவலாக சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. சைக்காட்ரிக் மெடிகேஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை பிரைட்டாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக அவங்க தூங்கிட்டே இருந்து அவங்க வாழ்க்கை அழிஞ்செல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில பேருக்கு என்ன அப்படி தோணும் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சைக்காட்ரிக் மெடிகேஷன் எடுத்தால் அவங்க ஜாம்பி மாதிரி ஆயிடுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக படத்தெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி உங்களை நிறைய ஏமாற்றி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் மெடிசன்ஸ் எடுத்து இன்னும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சைக்காட்ரிக் மெடிகேஷன்லாம் எடுத்தால் அவங்க மைண்டை மாற்றி விட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க மைண்ட்லாம் மாறாது, அவங்க பிரச்சனைகள் தான் அது சரி பண்ணுமே தவிர வேறு எதுவுமே பண்ணாது. ஆக்சுவலாக சைக்காட்ரிக் மெடிகேஷன் ஒரு கிளைண்ட் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு பேஷண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக நல்லா ஒரு குவாலிட்டியான லைஃப் அவங்க வாழ்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர அவங்க கீழே தள்ளுறதுக்கு எந்த ஒரு சைக்காட்ரிஸ்டும் மாத்திரை கொடுக்க போகிறதில்ல. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. அட்வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அது எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அவங்களுக்காக ஒன்று தோணும், அதை என்ன சொல்லணும்னா பேசாமல் நிப்பாட்டிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சைக்காட்ரிக் மெடிகேஷன் பற்றி சுத்தமாக ஒரு துளி நாலேஜ் கூட இருக்காது. அது பேசாமல் நிப்பாட்டிட்டு முன்னாலே வேலையை பார்க்க முடியும், நீ அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்படி தெரியாமல் சொல்றதெல்லாம் என்னவா பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் மாத்திரை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி அவங்க வாழ்க்கையில் திருப்பி கீழே ஒரு டிப்ரெசிவ் ஃபேஸோ ஏதோ ஒரு மோசமான ஃபேஸுக்கு போயிட்டு திருப்பி அவங்களை கூட்டிட்டு வரதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க தப்பா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது ஏற்கனவே சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இது மாதிரி கன்ஃபியூஸ்டா நீங்க அவங்களை ஒரு டைலமால தள்ளும் போது அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ற கான்சிக்வன்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எப்பயுமே யோசிச்சு அட்வைஸ் பண்ணுங்க சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும்.